கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you. இதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். The book of Revelations chapter 14 verse 6 and 7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நேரத்தையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிற உடைய மகிமைக்காக, பிரசன்னத்திற்காக நன்றி. வார்த்தையானவர் இறங்கி வந்து எங்களை உம்முடையத்தில் எழுத்துக் கொள்ளும்படிக்கும் ஆயத்தம் பண்ணும்படிக்கும் எங்கள் ஆத்மாவை, ஆவி, சரீரத்தை பரிசுத்தம் பண்ணி உமக்கென்று வைத்துக் கொள்வீராக. நீர் மாத்திரம் வெளிப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிசாசின் கிரியைகளை அழித்து நீரே மகிமைப்படுவீராக, நீரே உயர்ந்தருள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் ஜீவன நாமத்தில் பிதாவே, ஆமென். So nice to see you in the presence of the Lord. God bless you. இதற்கு அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை குறித்து கர்த்தர் சில ஆண்டுகளாக பேசிக்கொண்டே வருகிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே 3 தூதர்கள் பறக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது வருகிற இந்த தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து கொண்டிருக்கிறார். சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக ஒரு நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தார். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று ஒரு கட்டளையும் பிறக்கப்படுகிறது. தேவதூதர்கள் யார்? பல தேவதூதர்கள் உண்டு. பல வகையாய் பயன்படுத்தப்படுகிற தேவதூதர்கள் உண்டு. ஆனால் இங்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பார்க்கிற இந்த தேவதூதன் ஒரு நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருக்கிறார். அந்த நித்திய சுவிசேஷமானது தி எவர்லாஸ்டிங் காஸ்பல், அது அழிந்து போகிறது அல்ல, நித்தியமானது. வானமும் பூமியும் அழிந்து போகக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. செய்தி வேளைகளை நாம் பார்க்க முடியவில்லை. செய்திகளை பார்க்க பயமாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதில் ஒரு ஆபத்து. ஒரு புதிய கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும், ஏன் கல்வியும் கூட இன்று மாறுதலாய் மாறிவிட்டது. வழக்கங்கள் மாறிவிட்டது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அப்படி இருக்க இந்த தேவதூதனிடத்தில் வந்து பிறக்கிற ஒரு கட்டளை என்னவென்றால், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொல்லி அவரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற ஒரு கட்டளை. தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி தொழுது கொள்ளுதல். பல வழிகளில் தேவனோடு தொழுது கொள்ளலாம். எப்பொழுதாவது நீங்கள் ஒரு வீட்டில் லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறீங்களா? எவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா அந்த அனுபவம், இல்லையா? நான் வேலை செய்து கொண்டிருக்கேன். 22 வயது. நானும் ஒரு பொறுப்பான ஒரு வேலையில் இருந்தபடினால லீவ் எடுக்க முடியாது. நான் தாய் தகப்பனை ஊருக்கு போயிட்டாங்க. ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி ஹாஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்பொழுது பக்கத்து வீட்டம்மா கத்தி கூப்பிடுது, எட்டுமே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு உன்னை பார்க்குறதுக்கு, அந்த பக்கத்து வீட்டில் உட்காந்துருக்காரு. எனக்கு இடி பொத்துன்னு விழுந்துச்சு, டம்முன்னு விழுந்துச்சு. ஐயோ! ஏன்னா அந்த ஆவிக்குரிய தாகத்துக்கு ஒரு நிறைவு கிடைக்காது. நம்ம சரியாக ஜெபம் பண்ணல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா? இரவு பகலும் ஜெபிப்போம், அதனால் ஒரு தாகத்தோடு ஜெபிக்கிற அந்த வேலை அது உடைக்கப்படும் பொழுது அப்படியே பயங்கர வலியாக இருக்கும். போய் உள்ளே உட்காந்துட்டேன்.
உட்காந்துட்டு என் ஆண்டவரே உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தானே வந்தேன். வேறு எனக்கு ஆசை இல்லையே, ஒரு ஆஃப் டே ஐ வாண்ட் டு பி வித் யூ. ஸோ த ஹோல் நைட் எனக்கு கிடைக்கும் என்றாலும் சில நிமிடங்கள் கழித்து போய் அவரை பார்த்து அழைத்து வந்து அமர பண்ணினேன். உட்காந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு மாலை வேளை அவர் ரொம்ப பேசினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேசினார். வசனத்தை மட்டும் பேசினார். யாருன்னு தெரியாது, எந்த ஊருக்கு தெரியாது. பொதுவாக அந்த நாட்களில் வழிப்போக்கர்கள் வருவாங்க வீட்டுக்கு, ட்ராவல் பண்ணுறவங்க பார்ப்பாங்க, நம்ம பார்த்து கூப்பிடுவாங்க, பேரண்ட்ஸில் கூப்பிடுவாங்க, எங்கே தம்பி எங்கேருந்து வர, எங்கேப்பா புதுசாக இருக்க ஊருக்கு, எங்கேருந்து வர, எந்த கிராமத்துலேருந்து வர கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவங்க சில தங்க வேண்டியதாக இருந்தால் தங்க வச்சு எல்லாம் அனுப்புவாங்க. அந்த நாட்கள் இன்னைக்கு வரப்போகிறது இல்லை. ஸோ அதை போல் இவரும் வந்திருக்கிறாரு. சரி ஓகே, சத்தியத்தை பேசுகிற பரவாயில்லை. ஆனால் எனக்கு மனசில் அவர் எவ்வளோ பேசினாலும் எனக்கு உள்ள துடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. எப்படா அந்த மனுஷன் கிளம்புவாருன்னு பார்த்தா அந்த ஆள் கிளம்புறதை பற்றி பேசுகிற பேச்சே இல்லை. அந்த மாலை தான் சமையல் பண்ணி கொண்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டார். வந்து கேட்டார், இந்த வீட்டில் டிம்மி யாருன்னு கேட்டார். நான் கேட்டேன், நான் தான் ஐயா. ஓடு முழங்கால், ரொம்ப அதிகாரம். நல்லா இருந்தார் மனுஷன், வயசான மனுஷன் தான். ஓடு முழங்கால். அவர் சொன்னார், மெட்ராஸில் பஸ்ஸுக்காக என் வீட்டுக்கு போகிறதுக்காக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், உடனே புறப்படு, என்னோடய மகனை நீ அபிஷேகம் பண்ணணும் ஊழியத்துக்குன்னு ஒன்று அனுப்பிட்டேன். என் அட்ரஸ் அவர்கிட்ட எல்லாம், அவர் யார் பேர் ஊர் ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொன்னார், அபிஷேகம் போடு முழங்கால். என்ன எனக்கு அதுக்கு மேலே என்ன சந்தோஷம், டம்முன்னு முழங்கால் போட்டேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணார். ஒரு 9 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்தார். முடிக்கும் போது காலை 3:30 மணி. அப்படியே எனக்குள்ள வாழ்க்கை தரிசனங்கள் எல்லாம் பேசினார். என்னுடைய உள்ளத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் பேசினார். என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய விருப்பம் எல்லாவற்றையும் பேசினார். 3:30 மணிக்கு ஒரு பெரிய புகை என்னிடத்தில் எழுப்பி ஒரு பூனை மாதிரி உருவத்தில் போய் மரத்தில் இருந்து எழுப்பி போய் உட்காந்துச்சு. அந்த சுகம், தனிமையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு 2 நாள் என்னோடு இருந்தார். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறமா அவரை நான் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே அவரை பார்க்கல. அவரை குளித்து கேள்விப்படவும் இல்லை. கையில் வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு அழைத்தார். அவர் தான் இன்றைக்கு வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அருமையான ஒரு அனுபவம். அப்போ இந்த தொழுது கொள்ளுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதி முக்கியத்துவமாக இருக்க வேண்டியது. பிரசங்கமோ வாக்கியங்களோ யார் வேண்டுமானாலும் பிரசங்கிக்கக்கூடும். யார் வேண்டுமானாலும் அதை விளக்கப்படுத்தி கூற முடியும் அல்லது போதிக்க முடியும். ஆனால் தொழுது கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில் புறப்படுகிற சாட்சி மட்டுமே ஊழியம் என்பது. ஆமென் சொல்லுவோமா? அப்போ தொழுது கொள்ளுதல், அவரை பணிந்து தொழுது கொள்ளுதல். அது பழைய ஏற்பாட்டில் வாசனங்களை வாசிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள், அப்பொழுது பணிந்து அவரை தொழுது கொண்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதில் உள்ள சுகந்தாங்க நம்முடைய ரட்சிப்பினுடைய கிரீடமே. வராமன்னு சொல்லுங்களேன். சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. அன்று அவருக்கு பயந்திருக்கிறது தான் ஆசீர்வாதம். எதுக்கு நம்ம பயப்படுறோன்னு சில நேரத்தில் தெரியாமையே பயப்படுவோம். யாருக்கு பயப்பட அவசியமே இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பயப்படுவோம். எந்த பொருளுக்கு நினைக்கிறோமோ ஒன்று வர ஒரு மிஸ்டு கால் வந்தால் போதும், ஐயோ இவன் யார் எங்கே. நேற்று ராத்திரி எனக்கு ஒரு மிஸ்டு கால் வந்துச்சு. இன்டர்நேஷ்னல் காலுன்னு மட்டும்தான் காட்டுச்சு. ராத்திரி 9:30 மணி 10 மணி நமக்குலாம் அப்படி ஆள் இல்லையே, யார் அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்குது. இவர் யாரோ, காற்றும் கடல் விவலுக்கு கீழ்பட்டியது யாரோ, இது யாரோ எங்கிறது வந்ததோ அப்படின்னு. 9:45 மணிக்கு இன்னும் ஒரு கால் வந்துச்சு. சரி, எனக்கு அந்த டைமில் வராது கால் எடுத்தேன். எப்பா நீ எங்கே போன, உன் நம்பரை தொலைச்சிட்டேன், நீ ஏன் மகன், உன்னை பார்க்காம என் கண்ணு பூத்து கிடக்கு, சீக்கிரம் வந்து என்ன பாரு. நான் என்கிட்ட உன் நம்பர் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்க என் மகன்கிட்ட சொல்லி அவனை விட்டு கால் பண்ண சொன்னேன். அந்த ஒரு பிலீவர் அங்கே போயிட்டாரு, அங்கேருந்து கால் பண்ணேன் அப்படின்னு மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் உட்காந்து இது யார் நம்புகிறோம், எங்கேருந்து வருது ஏன் இல்லை. கொஞ்சம் நல்லா ரொம்ப சரியான பயந்தாங்க முடியும். அதனால தான் எனக்கு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். தேவனுக்கு பயம் உண்டாகட்டும். அப்போது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எதற்கு? தேவனுக்கு பாவத்துக்கு பயப்படக்கூடாது, வேலைக்கு நிற்கணும். அது நம்ம பார்த்து தான் பயப்படணும். நாமே சொல்லுவோமே, ஒரு காலத்தை அதை பார்த்து பயந்த நம்ம தான் அதை நிறைவேற்றினோம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உள்ளே வருகிற பொழுது, அவரை பணிந்து தொழுது கொள்ளுகிற பொழுது கர்த்தருக்கு மாத்திரம் பயப்பட வேண்டுமா.
அப்போஸ்தலர் 7:51 சொல்லுகிறது. இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய பேருக்கு ஜெப குறைவு. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தமான நிலைமை ஏன் என்றால், ஜெபம் பண்ணின உடனே இந்த பிசாசுல எழுந்திருக்க ஆரம்பிச்சிருது. இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை கிளம்புது, இதுவரைக்கும் இல்லாத சூழ்நிலை வருது. ஸ்தேவான் என்று ஒரு மனிதன் இருந்தான் இல்லையா, அவனுக்கு வசல் அவன் தொழுது கொள்கையில் 60 நமக்கு தெரியும். அந்த சம்பவம் நமக்கு தெரியும் ஸ்தேவானை பற்றி. ஆனால் அந்த வார்த்தை தொழுது கொள்வது, தேவதூதன் நம்மை தொழுது கொள்வதற்கு பணிந்து கொள்வதற்கு கட்டளையிடுகிறான். பார்த்தீங்களா அந்த மேன்மை. 59வது வசனம் அப்போஸ்தலர் 7:59. 59. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் சொல்லிடலாமா? இதுவரைக்கும் அவன் வசனம் பேசும்போது கூட அவனை கல்ல விட்டு எரியல. பேசி முடித்துட்டு பணிந்து தொழுது கொள்ளும் போது தான் கல்லெறிஞ்சான். கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க இல்லையா? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம், ஆண்டவரே என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம தொழுது கொண்டு ஆண்டவரே என்ற ஒரு வைராக்கியம் நம்மகிட்ட இருக்குதா? அதுதான் பரிசுத்தத்தின் அடையாளமாக நம்முடைய தொழுது கொள்ளுதல் இருக்கணுமா? ஓகே, இந்த தேவதூதன் கட்டளையிட்டது தொழுது கொள்ளுங்கள். ஆகையினால் தான் இரவும் பகலும் யார் நம்மளை தொடர்பு கொண்டாலும், யார் நம்ம ஊழியத்தில் இருந்தாலும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தொழுது கொள்ளு, ஜெபித்துக் கொள், வேத வசனத்தை வாசித்துக் கொள். ஏன்னா வேத வசனம் தான் ஜெபிக்க வைக்கும். ஜெபம் தான் வேதத்தின் வாசிப்பை நிறைவுபடுத்தும். ஓகே, அப்போ வேத வசனத்தை புரிந்து ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தான் தேவனுடைய துணை நமக்கு தேவை. அப்போ தேவனுடைய வருகையின் காலத்தில் இந்த எச்சரிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குதுன்னா இது சாதாரணமானவைகள் அல்ல. சில வசனம் நமக்கு புரியவே புரியாது, ஆனால் கர்த்தர் தான் பேசணும். அப்போ முதலாவது கட்டளை தேவதூதத்தில் பிறந்தது தொழுது கொள். இது வார்த்தைகள் லேசர் ஆமாண்டவர் வடிஞ்சிக்கிட்டு இருக்க ஆண்டவர் எல்லாம் போகக்கூடாது. சொன்ன மாதிரி லீவ் போட்டு உட்காந்து நல்ல ஆண்டவர் இரவு பகலும் தியானிச்சு, நல்லா ஒரு 1 hour பாடி, நல்ல 1 hour அந்நிய பாஷையில் பேசி, நல்ல 1 மணி நேரம் வேதம் வாசித்து ஆண்டவர் நடத்துகிற வசனங்களை நடத்துகிற அனுபவம் நிச்சயமாக அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கா படிச்சு நோட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த வேதவசனம் பொக்கிஷம் பாருங்க, நானும் 13 வயசில் தூக்க ஆரம்பித்தேன், 37 வருஷமாக தூக்கிட்டு இருக்கேன். ஆனால் புது புது வார்த்தையாக வருது. என் பழைய பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா அது முழங்கால் போட்டு எனக்கு கெஞ்சினாலும் அதை மாற்றினேன். அங்கே இருக்குது பாருங்கள், எத்தனை பைண்டிங், எத்தனை டேப்பு, ஒட்டி ஒட்டி ஒட்டி. ஏன் அதான் இன்றைக்கு கர்த்தர் ஆவியின் வரங்களை நிரப்பி பயன்படுத்துவது. யார் இவளை கையை வச்சு ஆண்டவரே இந்த வரங்கள் கிரியை செய்யிட்டு, இந்த வரங்கள் கிரியை செய்யிட்டு யாருமே ஜெபிக்கலை. யார் ஒரு ஆள் வந்து இதுதான் ஆவியின் வரோம், இப்படி தான் கர்த்தர் பேசுவார், இது தேவனுடைய தரிசனம், இது சொப்பனம், இது கனவு, இது ரியாலிட்டி அப்படின்னு யார் எனக்கு காண்பிக்கவே இல்லை. காண்பித்தது இந்த வேத வசனம் மட்டும்தான். காரணம் அவரை பணிந்து தொழுது கொள்ளுதல். எனவே நண்பு பிள்ளைகளே, தேவனுடைய இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து எழும்பி ஓடி வரணும். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளும் குடிக்க கொடுத்தாலே என்றான். இரண்டாவது ஒரு தூதன் வந்து பாபிலோன் என்னும் மகாநகரம் விழுந்தது விழுந்தது என்று கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது பிறந்தது கட்டளை, இரண்டாவது தூதனுடைய வார்த்தை வேதனை. The pain of sin. The pain of sin. பாவத்தின் வேதனை. வேத வசனத்தில் பார்க்கிற பொழுது கடந்த வாரத்தில் கர்த்தர் எழுதிப்பட்டார் இல்லையா, வார்த்தைகள் ஆண்டவர் எழுதுகிற எல்லா வார்த்தைகளையும் பார்த்தீங்கன்னா 2 ராஜ்யங்கள் உண்டு. தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று உலகத்தின் ராஜ்யம், பிசாசனுடைய ராஜ்யம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தத்திற்கு நம்மை அழைத்து செல்லும், இந்த உலகத்தின் ராஜ்யம் பாவத்திற்குள் அழைத்து செல்லும். சரி, ஆனால் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லாமே வேசித்தனமாய் தான் வேதவசனம் குறிக்கிறது. எரேமியா 51வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த பாபிலோனுடைய வேதனை ஏன் இந்த தேவதூதன் வெளிப்படுத்துறான்னு தெரியுமா? இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த பாபிலோன் வேசித்தனத்தில் விழுந்தது 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 கதறுகிறதை பார்க்கிறோம். அப்போ வேதனை என்ன? என்னுடைய ராஜ்யம், என்னுடைய பிள்ளையாகிய பாபிலோன், என்னுடைய இஸ்ரவேல் என்னை விட்டு போய்விட்டது என்கிற அந்த வேதனை ஆண்டவரை பற்றி இருக்கிறது. ஓகே, அப்போ அந்த வேசித்தனத்தினுடைய வேதனை பரலோக ராஜ்யத்தை வேதனைப்படுத்துது, அதை மறந்துடவே கூடாது. அப்போ ஏன் ஆண்டவர் இவ்வளோ வேதனைப்படணும்? ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறவர் தான் இல்லையா? நாம் நிறைய பேர் மேலே உயிரை கொடுத்து நேசிப்போம்,
ஆனால் துரோகம்னு வந்துச்சுன்னா அந்த கசப்பு வெறிய மாறும் இல்லையா? அது அன்றைக்கி உலக சமூகலாம் நீங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், ரொம்ப விரும்பி ஒரு காரியத்தை செய்வாங்க, ரொம்ப நேசித்து காரியத்தை செய்வாங்க. அந்த காரியம் நடக்காமல் அதில் யாராச்சும் அந்த எதிராக முக்கியமாக துரோகங்கள் வரும் பொழுது அது வெடிச்சு போகும். அது ஆண்டவருடைய குவாலிட்டி. என்ன பிரதர் சொல்கிறீங்க? நான் சொல்லலைங்க, நம்மளது வேத வசனம் சொல்லுது. எரேமியா 51வது அதிகாரத்தில் இந்த பாபிலோனை குறித்த இந்த வேதனை வெளிப்பட்டதுக்கு ஏன் காரணம் தெரியுமா? அந்த வசனம் பாருங்கள், அது பார்க்கும்போது என்னுடைய கண்களில் கண்ணீர் கரைந்தது. எரேமியா 51:7 பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். ஒரு அல்லிலே சொல்லுங்களேன், இட்ஸ் அ கோல்டன் கப். கோல்டன் கப். நம்ம கிளாஸ் கப்பில் நிறைய வச்சுருப்போம், வெரைட்டியாக வச்சுருப்போம். சில வீட்டில் நமக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுருப்போம். எங்கள் பாட்டிலாம் வெளியில் வந்தாங்கன்னா அவங்க தனியாக ஒரு டம்ளரை பையில் போட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, ஐயா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்வாங்க. உள்ளேருந்து தட்டு எடுத்து கொடுத்து அதில் கொடுத்து இதில் போய் சாப்பாடுவாங்க. உள்ளேருந்து ஒரு டம்ளர் எடுத்து இதில் காஃபி கொடுக்குவாங்க. இந்த கப் பாருங்கள், பாபிலோன் கர்த்தருடைய கரத்தில் உள்ள பொற்பாத்திரம். இட்ஸ் கோல்டன் கப். அப்போ கோல்டன் கப் எப்படி இருக்கும்? சும்மா கேஷோட கீழே போட்டுருவோமா? இல்லை, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதை எடுத்து பத்திரமா வைக்க, அதை நல்லா அப்பப்போ க்ளீன் பண்ணி வைக்க, முக்கியமாக பத்திரமா பாதுகாப்போம் இல்லையா? நம்ம 1 கிராமம் வச்சுக்கிட்டு எத்தனை இடத்துல ஒழிச்சு வைக்கிறது தெரியுமா? இந்த 1.5 கிராமம் தூக்கி எவ்வளோ இடத்துல ஒழிச்சு வைக்கிறது தெரியுமா? சேஃபுக்கு சேஃபு, சேஃபுக்குள்ளே ஒரு சேஃபு, சேஃப்டிக்கு மேலே ஒரு சேஃபு. அது திருடை வந்து திறந்து பார்த்தா காரியத்தை போயிடுவான். ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஒத்த கிராமம் வச்சுக்கிட்டு அவ்வளோ நம்ம வேல்யூ வைக்கிறோம்ல. அவர் பொற்பாத்திரமாக வைத்திருந்த பாபிலோன் என்ன செய்தது? பூமியை வெறிக்க பண்ணிற்று. ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். அதனால என்ன நடந்தான்? பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. So when the enmity comes to God, தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமானது இங்க சொல்லுகிறாரு, தேவனுக்கு விரோதமானது வேசித்தனமாக எண்ணப்படுகிறது. அதுக்காக அடுத்து ஒன்றுமே செய்ய முடியல. அதில் ஆண்டவர் ஒரே ஒரு ரெமெடி கொடுக்குறாரு. அதற்காக அலறு, அதுக்காக அலறு. இப்படிப்பட்ட தேவனை துக்கப்படுத்தின காரியத்திற்கு அலறு. நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்ம இடத்துல உண்டு, பல பாவங்கள் உண்டு, பழைய காரியங்களிலிருந்து நாம் ஜெயித்து வந்தது உண்டு, பல காரியங்களை ஜெயிக்க வேண்டியது உண்டு. ஆனால் ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அங்கே விடுதலை உண்டு. இந்த தேவதூதை கதறுவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பொற்பாத்திர வேசித்தனம் பண்ணிடுறது துக்கம். அப்போ தேர் இஸ் நோ ரெமெடி. வேத புஸ்தக துரோகத்துக்கு எங்கேயாவது ரெமெடி இருந்திருக்கா பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்கள் இருந்தால் சொல்லுங்கள். பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. விபசாரியை கத்தர் மன்னித்தார் இல்லையா? விபசாரியை கத்தர் மன்னித்தார். தேரா அந்த ஒரு 3 பேர் இருந்தான். மோசைக்கு விரோதமாக எழுபது நடந்தது. பாதாள பிளந்து உள்ள போட்டுச்சு. பெக்கூலியர் பனிஷ்மெண்ட்ஸ் ஃப்ரம் காட். ஜூதாஸ் அவனே வந்து கேட்குறான். என்ன மனசுக்கு கொஞ்சம் கேட்கும்போது மனசு புத்தலை பார்த்தீங்களா? நான் பாவம் செய்தனா? இல்லை, கேட்கல. ஹி டிட் எனிமிட்டி. ஆனால் அதை விட கொலையாளி தான் ரட்சிக்கப்பட்டார். சவுல் ரட்சிக்கப்பட்டார் இல்லையா? சவுல் வந்து தேவ ஆலயத்தையே குடும்பப்படுத்தினவர், மன்னிக்கப்பட்டார். கொலை செய்த பலர், தாவீது மன்னிக்கப்பட்டார், அந்த சாலமன் மன்னிக்கப்பட்டார், அந்த 42 ராஜாக்கள் மன்னிக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த துரோகம் வரும்போது மன்னிக்க முடியலை. நாங்கள் இல்லை, என்ன மனசாட்சி அப்படி யூதாஸ் போனான். இப்போ இங்கே பாபிலோனுக்கு கத்தரை சொல்லும் பொழுது ஒருவேளை அதுக்காக அலறு கதறு. ஆண்டு சொல்கிறாரு, அது நோவை ஆட்டு பிசின் தேனை கொஞ்சம் போட்டு பாருங்க, ஒருவேளை குணமாகும். ஆனால் கொஞ்சம் வில் ட்ரை, ஏதாவது கொஞ்சம் செய், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோம். ஓகே, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணோம். இப்படியே பாபிலோன் குணமாகட்டு தன்னுடைய பாவத்திலிருந்து பார்த்தாரு. ஆண்டவர் தானே? இல்லை. ஆனால் 9வது வசனம் சொல்லுது, பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம், அது குணமாகவில்லை, எனவே அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசத்துக்கு போவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலம் பரிந்தளித்தது. இதனால தான் ஆண்டவர் சொல்கிறது, அவரை பணிந்து கொள். ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள்லேருந்து நம்ம திரும்புவதற்கு பல வாய்ப்புகள் கற்றுக் கொடுப்பார். தீர்க்கதரிசிகளை அனுப்புவார், உண்மையுள்ள தேவ பிள்ளைகளை அனுப்புவார், இல்லை சத்தியத்தை அனுப்புவார், வசனத்தினால பேசுவார், ஜனங்களால் பேசுவார், அவிசுவாசிகள் மூலமாக பேசுவார். இது எதுலேயுமே விட்டு கொடுக்காம பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா குணமாக்கவே முடியாத ஒரு சாப மனுஷனை பற்றி கொள்ளும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை கத்தர் பேசுவது. எப்படி ஆகிலும் அதுக்கு ஒரு ட்ரை, ஒரு ஹீலிங் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் ஹீலிங் ஆகுது. அதனால என்ன நடந்தது? அதை வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தில் பாபிலோனுடைய முடிவு பார்த்தா அவர் வேதனைப்படுது.
இது ஏன் கர்த்தர் பேசுகிறாருன்னா, நம்ம உண்மையாய் பெரிய தேவனுக்கு விரோதமான பெரிய துரோகங்கள் செய்யாதபடி நம்மை காத்தார். இனியும் கர்த்தர் காத்து நம்ம ஆயத்தப்பட்டு ஓடி வரணும். எச்சரிப்பின் வார்த்தை சொல்லுது, அவன் பலத்த சத்தமிட்டு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 18:2. மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. வேசித்தனத்தினால விழுந்தது. குணமாக்கப்படுவதற்கு அதற்கு எல்லா காரியங்களும் செய்யப்பட்டது. அது விழுந்தது. ஆனால் குணமாக்கப்படவில்லை. குணமாக்கப்படாதபடினால் என்ன நடந்தது? ஐயோ வலி, மனசு பயமா இருக்கு. அது பேய்களுடைய குடியிருப்பாய் மாறிச்சான். சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடு, அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடுமாய் பாபிலோன் மாறியது. ஆனால் அதே பாபிலோனை அதை பற்றி கொண்டவங்களுக்கு ஆண்டவர் எப்படி மாற்றி கொடுத்தாரு பார்த்தீங்களா? தானியேல் போகும்பொழுது தானியேல் அவன் ஆசீர்வதித்து மகிமையினால் நிரப்பி. ஓகே, என்ன தூக்கம் வருதா? வீடியோவையும் காணும். எல்லாம் வெளியூர் போயிட்டா வீடியோ வரமாட்டேங்குது. ஓகே, பரவாயில்ல, நீங்கள் கேட்குறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கத்தவங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தேவன் அங்கே பாபிலோன் விழுந்ததுனால அதை குணமாக்க முடியவில்லை. அது பேய்களோட குடியிருப்பு, சகலவித அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. இன்னும் கீழே பாருங்க, அவருடைய வேசித்தனத்தை உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கின் மிகுதினால் ஐஸ்வர்யவான் ஆனார்கள். பாருங்க, இந்த செல்வ செருக்கு வந்தது எல்லாமே விழுந்து போன பாபிலோன். அப்போ ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது இந்த தொழுது கொள்ளுதலின் மூலமாய் வருகிற பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாள் எழுந்த உடனே ஆவியானவர் சாட்சி கொடுக்கணும். பரிசுத்தம் இல்லையா? நம்மை பற்றி யார் நல்ல சாட்சி கொடுக்க மாட்டாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. கர்த்தரோட இருந்தால் போதும். ஓகே, ஆமாம், நம்ம எந்த ஒரு நன்மையான ஈவும் தேவனிடத்திலிருந்து வரும். ஓகே, அப்போது நாம் தொழுது கொண்டு அவரை பற்றி கொள்ளலாம். மூன்றாவதாக வெளிப்படுத்துகிற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். 9:10. வெளிப்படுத்துகிற விசேஷம் 9:10. And the third angel followed them, saying with a loud voice, If anyone worships the beast and his image, and receives a mark on his forehead or on his hand, he shall also drink the wine of the wrath of God, which is poured out full strength into the cup of his indignation. He shall be tormented with fire and brimstone in the presence of the holy angels and in the presence of the Lamb. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதனானது மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனவனும் அவன் தன் தேவனுடைய கோபாக்னை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை கொடுத்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவார். கர்த்தர் உண்டாகட்டும். So the third angel comes in. அந்த பாபிலோனுடைய வேதனையை அறிவித்த பின்பு மூன்றாவது தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு அந்த மிருகத்தையும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவனை குறித்த ஒரு வாதியை அவன் அறிவிக்கிறான். ஓகே, அனைவருக்கு நம்ம விக்கிரக ஆராதனை செய்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உண்மையாக தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் விக்கிரகத்தை உருவாக்குகிற தன்மை ஒரு மனிதனுடைய சிந்தையில் உண்டு. ஆமாம் சொல்லமா? எதையாவது ஒன்றை அல்லது எவரையாவது ஒன்றை, ஒருவரை, ஒரு மனிதனை, ஒரு பொருளை, ஏதாவது ஒன்று விக்கிரகமாக வைத்துக் கொள்வது வச்சுக்க. அது மாத்திரம் இல்லை, அது இங்கே வசனம் சொல்கிற மாதிரி யாருமே அதை நெற்றியிலையும் கையிலையும் முத்திரையாய் தரித்துக் கொள்கிற அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்வது இந்த அந்த மிருகம் என்பது நமக்கு நல்லா தெரியும். அது தேவனுக்கு விரோதமான எழுப்பி வருகிற அந்த கிறிஸ்துவ ஆன்டி கிரைஸ்ட். ஓகே, ஆங்கில வார்த்தை தெளிவாக கண்டுபிடிச்ச முடியாது. தமிழில் வந்து அந்திங்கிறது ஒரு பிரச்சனை நிறைந்த ஒரு வார்த்தை. இங்கிலீஷில் ஆன்டி அப்படின்னா எதிரானதுன்னு ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். ஓகே, கிரைஸ்ட், ஆன்டி கிரைஸ்ட். ஆனால் தமிழில் அந்தி அப்படின்னாலும் அதிகாலை என்கிற ஒரு வார்த்தை உண்டு. அந்தி, சந்தி, மத்தியானம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஈவினிங், மத்தியானம், மாலை, இப்படி ஒரு அந்தி இருக்குது. அப்புறம் அந்தியம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. இங்கே கேட்டுக்கலன்னு தெரியல. அது வந்து கடைசி பகுதியை குறிக்கிறது. அப்போ இங்கே நிறைய பேருக்கு அந்தி கிறிஸ்து என்றால் இது கிறிஸ்துவுக்கு எதிரான வார்த்தை என்று அறிந்து கொள்ளாமல் புதிதாக வாசிக்கிறவங்களுக்கு புரியாது. ஸோ அந்தி என்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கு எதிரான ஒரு வார்த்தை. அந்தி கிறிஸ்து. அப்படியால் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுத்தப்படுகிற எல்லாமே விக்கிரகம் தான். சிலருக்கு பைபிள் விக்கிரகம் வச்சுருக்கவங்களே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பைபிள் விக்கிரகம் வச்சுருப்பாங்க. என்னன்னா இந்த பைபிள் தான்
ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க நைஜீரியாவை சேர்ந்தவங்க. இந்த பைபிள் தான் கையில் எடுத்து போவாங்க. போய் மார்க்கெட்டில் நின்று, மார்க்கெட் ஷாப்பில் நின்று எந்த காய் வாங்குறதுக்கு பைபிளுக்குள்ளே ஒரு விரலை விடுவாங்க. விரலை விட்டு திறந்து அதில் ஒரு வசனம் பார்த்துட்டு அதை வாசிச்சுட்டு, வேண்டாம் இந்த காய் வேண்டாம், ஆண்டவர் வேறு காய் சொல்கிறாருன்னு அடுத்த டிபார்ட்மெண்ட் போய் நிற்பாங்க. அங்கே போய் பைபிளில் ஒரு விரலை விடுவாங்க. பார்த்தீங்களா, இது வந்து வேத வசனத்தை பிசாசு விக்கிரகமாய் பயன்படுத்துகிறது. எதுக்கு காரணம்னா, தொழுது கொள்ளுதல் உண்மையாக இராததுனால. they don't bow down before the true God. அப்போ என்ன நடக்குது, அவங்க நினைக்கிறதா சத்தியம், அவங்க பேசுகிறதா வார்த்தை, அவங்க சொல்கிறது தான் சத்தியம். அதனால சொல்லி என்ன பாவம் வேணாலும் செஞ்சுக்க, நீ ஆண்டவர்கிட்ட ஓடிவா. ஓகே, என்ன சூழ்நிலையாலும் சரி, அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவது, அவங்க நினைக்கிற மாதிரி சிந்திப்பது அது அல்ல. ஆண்டு சொல்றது, விக்கிரகத்திற்கு முன்புதான் நின்னா இந்த விக்கிரகம் போல வைத்து கொண்டால் என்ன, சில வந்து ஆட்களை வச்சிருப்பாங்க. ஐயோ அவங்க இல்லாமல் எனக்கு சாகணும் போல இருக்குன்னு, தயவுசெய்து செத்துரு, அவங்க வேண்டாம், அவங்க தயவுசெய்து செத்துரு. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர்களுடைய வாதம் எப்படி இருக்குமா, தேவனுடைய கோபாக்கினை பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட உக்கிரமான மது. அப்பா, பியோர் ஆங்கர், பியோர் ராட்ஸ், கலப்பே இல்லாத கடும் கோபத்தினால் தூதர்களுக்கு முன்பதாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்களாம். ஏசு 51 ஆண்டவர் இதில் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எச்சரிப்பாக இருங்க, செவி கொடுங்கள். ஏசு 51:7-8 நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அப்போது இப்படி விக்கிரகங்களை வைத்து அல்ல ஒரு பொருளை வைத்து சில சொல்லுவாங்க, நீ இல்லைன்னா இது உனக்கு கிடைக்காது, நீ இதை செஞ்சால் தான் உனக்கு இந்த சொத்தில் உனக்கு பங்கு, சொத்தில் பங்கு, நம்ம சொத்து நம்மளு தான், நமக்கே சந்தேகமாக இருக்குது. இல்லை ஒரு வருஷம் போச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் வேறு யாரும் வீட்டுக்குள்ளேயே குடியிருப்பான், கடைக்கு போயிட்டு வர முடியாது. அவ்வளோ மோசமாக இருக்கு இன்றைக்கி உலகம், ரொம்ப மோசம். அப்போது ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ரொம்ப ஜாக்கிரதையுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் சொல்ற, நீதி அறிந்தவர்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனம் இல்லையா. வேதவசனம் எங்கே இருக்கணும், இருதயத்தில். நல்ல பேய் வருது வீட்டில், நல்ல வீட்டில் ரூம்லாம் சுற்றுது. இங்கே வரவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, டேடி சுற்றி கொலுசு சத்தம், டேடி கொலுசு சத்தம். அப்படியே அந்த ரூமில் படுத்து தான் சொல்லுவாங்க, டேடி நைட் ஃபுல்லாக போகுது, நைட் ஃபுல்லாக வருது. அதை விரட்டி விட்டு தூங்க. இல்லை அது என்னென்னு பார்க்கணும் இல்லையா. நான்லாம் ரொம்ப கத்திரி மயமி செலுத்துக்கிறேன். பிசாஸ் பல கோடியை வந்து சாம கத்திட்டு கிடக்கும், நான் மிளகா போட்டு நல்லா சொல்லிட்டே இருக்கும். அல்ல இல்லையா, அவரோட உறவை தடுக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வேதத்தை பதித்திருக்கிற ஜனம். மனுஷனுக்கு நிந்தனைக்கு பயப்படாதீங்க, தூஷணத்துக்கு பயப்படாதீங்க. அதுதான் நம்ம தெய்வத்தை கொண்டு போக போகுது. ராமே சொல்லுங்களேன், நம்ம யாருக்கு நிம்மதியாக விடுறாங்களா, விட மாட்டாங்க. போகிறவங்க ரோட்டில் போகிறவங்களாம் பேசிட்டு போவான். ஐயாலாம் காதில் கேட்டுட்டு ராத்திரி போல் தூக்கம் வராது, கண்ணை திறந்து திருப்பி போட்டு ஞாபகம் வரும், இயேசுவேன்னு கத்துவோம். பயப்படாது. அவங்களுக்கு முடிவு என்னவா, 8வது வசனம், பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல தின்னுமா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பின என்ன காரியம். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தோறும் இருக்கும். இந்த 3வது தூதன் சொல்லுகிறது, நீ பயப்படாத, இந்த நிந்தனைக்கு நீ பயப்படாது. அதுக்காக ஒரு ஆள்கிட்ட ஒட்டு ஃபுல்லாக பழிஞ்சு போய் அது அடிமைத்தனமாக மாறாது. அடிமைத்தனமாக இருக்க வேண்டியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் மாத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:12 தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:12. அப்போது இந்த வாதைகள், இந்த வேதனைகள் நம்மை சூழுகிற பொழுது அவர் மேலுள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஆமாம் சொல்லவா? ஆமாம். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வது, பேசுவது வேறு, வாழ்வது வேறு. வாழ்வது என்பது சாட்சியாய் வெளிப்படும். ஓகே, நான் சுற்றி உள்ளவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்க, கொஞ்சம் அப்படியே நினச்சி ஒரு 10 பேர் எடுத்து பாருங்களேன். ஒரு 20 பேர் நமக்கு வந்து நல்ல சாட்சி, நமக்கு தெரியும், ஆவியில் தெரியும், நமக்கு வந்து நற்சாட்சி ஆரம்பிச்சிருக்கா, நற்சாட்சி வைக்கல, நல்லா தெரியும். அப்படியே ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள், நமக்கு உண்மையாகவே தெரியும் கர்த்தர் நம்மோட இருக்கிறாரா இல்லையான்றது. அதேவேளை 10ல் 30 எதிராக நிற்கும், அது பிரச்சனை இல்லை. சத்தியத்தினால் நிற்கிற அந்த சாட்சி, ஆண்டு விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுடைய பரிசுத்தவான்களின் பொறுமை. ஆமை சொல்லுவேன், இந்த பொறுமை. அழகான ஒரு பாடல் பாடினான். சிலருக்கு ரதமே பெரிது, சிலருக்கு குதிரை பெரிது, வீரனுக்கு வெற்றியே பெரிது, எனக்கென்று உடைய நாமம் பெரிது. இல்லையா? அப்போது இந்த பொறுமைங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். பொறுமை அப்படியே டென்ஷன் ஆகுது டாடி,
நல்லா டென்ஷன். அல்லேலூயா. அந்த டென்ஷனை சொல்லும் போது எல்லாம் சிரிக்கிறோம். டென்ஷன் வந்தால் என்ன பண்ணுறோம்? அங்கெல்லாம் பரிசுத்தவான்களுடைய பொறுமை விளங்கும் போது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் வர மாட்டேங்குது. ஏன் சந்தேகமாக இருக்கும் உங்கள் பொறுமை மேலே? பொறுமையாக இருக்கும். அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் பொறுமை இதன் மேலே விளங்கும் பொழுது தான் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். அது 13வது வசனம். பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை. பரிசுத்தவான்களுடைய பொறுமையை இணைக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரைகள் அவர்களோட கூட போகும். ஆவியானவரும் ஆம் என்று திருவள்ளுவர் பற்றி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்களேன் நல்லா. என்னடா இங்கே வந்து மரித்தவர்கள் பாக்கியவான்கள் இருக்குதுன்னு பார்க்குறோமா? மரிச்சா பாக்கியவான் தான். அல்லேலூயா. அப்போது தேவனிடத்தில் பொறுமையோடு இருந்து இந்த எச்சரிப்பை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு இதுதான் பலன். பரலோகத்தில் ஒரு சத்தம் வருகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பிரயாசத்தை விட்டுருவாங்க, இனிமேல் இளைப்பாறுதல் வராமல். சொல்லுங்களேன். நீ எந்த போராடி இருந்தாலும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. யூ ஜஸ்ட் யூ கோயிங் டு பி சீட்டட். ஆண்டவரே ராஜாக்களை ராஜாத்திகளை அபிஷேகம் பண்ணுறாருன்னா ராஜாக்கள் ராத்திரி சிங்காசத்தில் உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லா பையனும் மதுரை பாஷை எல்லா பையனும் ஓடி ஆடி வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த மந்திரிமார்கள் போய் வேலை செய்வாங்க. வேலைக்காரர் போய் குதிரையை அரேஞ்ச் பண்ணுவான். கார் க்ளீன் பண்ணுவான். தெரு கூட்டுறவன் தெருவை கூட்டுவான். கேட்டுக்கு ஆயில் போட்டுக்கிட்டு நிற்பான். சாப்பாடு ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பான். டெசர்ட் ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பான். அதை ஒருத்தன் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருப்பான். ராஜா உட்காந்துருக்கிறது சிங்காசனத்தை உட்காந்துருக்காரு. ஒரு அல்லேலூயா வச்சுருங்களேன். அதனால் ஆண்டவர் அவருடைய வேலைக்காரர்களாய் உண்மையுள்ள வேலைக்காரர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது பரலோகத்தின் சிங்காசனம். அப்போ இதை சொல்லும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து அந்த சத்தத்தோடு சேர்ந்து ஆம் என்று சொன்னார். அவர் அல்லேலூயா சொல்லுவா. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஆண்டவரை அப்படி தேடுறது. இப்போ நான் சொன்னால அந்த அம்மா மாதிரி பைபிளை ஜோசியமாக வச்சு தேடுறது. சிலர் காலில் எழுந்த உடனே ஓடி போய் காலண்டர் போய் முடிச்சு என்ன வசனம் இருக்குதுன்னு பார்க்குறது. சத்துருக்களை முறியடிப்பேன். அப்பா ஒளிஞ்சாண்டா பாஸ்டர் இன்னைக்கு. ஏன்னா உண்மையில்லாத விசுவாசிகளை யார் சத்துருவா? பாஸ்டர் தான் பிசாசே அழிஞ்சிட்டு அப்படி வசனத்தை பார்க்குறது. உடனே ஆண்டவரே நன்றி ஆண்டவர், எனக்கு துணை இரு ஆண்டவர், என்னுடைய நீதியை காண்பி ஆண்டவரே ஜெபம். அடுத்த நாள் பார்ப்பான், நிச்சயமாக நான் உன்னோடு கூட இருப்பேன். நன்றி ஆண்டவர், நீ போகிற ஆண்டவர். அந்த மனுஷன் ஒரு வழி பண்ணிருக்கார் இயேசு நாமத்தினாலே. 3ஆம் நாள் போட்டிருக்கு, யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான். அப்போ அந்த வசனத்தை உரிமையாக்க மாட்டான் இல்லையா? ஆண்டவர் அந்த ஆண்டு கொண்டு சாப்பிட்டு ஆண்டவரே ராஜம். அதான் பைபிள். இன்னைக்கு கேலண்டர் தான் பைபிள். அநேகர் மொபைலில் ஒரு வசனம் வச்சுருப்போம். அதான் சில ஸ்டேட்டஸில் வச்சுருப்போம், சில முன்னாடி லோகோவில் வச்சுருப்போம். இந்த வசனம் உள்ளே இருக்கணும் தம்பி, உள்ளே இருந்து வரணும், வாசனையாக வெளியே வரணும். இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தட்டிக்கு தான் இயேசு வேணும். வாழ்க்கையில் இயேசுவே இருக்க மாட்டார். வாழ்க்கையில் இயேசு இருக்க மாட்டார். புறப்படும்போது இயேசு வேணும், வரும்போது இயேசு வேணும். வாயை திறந்து அவ்வளோதான். சபையில் பேசும்போது பேசுகிற நீ அந்நிய பாஷை, வெளியில் போன பேசுகிற நீ கெட்ட பாஷை. வார்த்தையெல்லாம் தேவ பிரசன்னத்தில் பயந்து இருக்கிறவர்களுக்கு நம்ம நம்பிக்கையுள்ளவர்களாக நிற்பதற்கு கர்த்தர் கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா வசனம் பயமாக இருக்குது. எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்கள், எல்லா மனுஷரை பார்க்க பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை ஒன்று ஏற்றுக்கொள்ளும். சரி, 1 தெசலோனிக்கேயர் 4:16, 1 Thessalonians 4:16, 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். தேவனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஓகே, ரெவலேஷன்ஸ். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எல்லாமே பண்ணணும் ட்ரை பண்ணுறனால இப்படி தடுமாறிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன பண்ணுறது? ஆவியார் பேசுகிற கற்றுக்கு மகிமுண்டாகட்டும். ஸோ சில நேரத்தில் ஸ்டடிக்கு வரும்போது இப்படி தான் இருக்கும். நமக்காக தான் தேவன் மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நினச்சி பாருங்கள் ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்னு. ஒரு போதகர் இருந்தார். அவர் பல வருடங்கள் முன்பதாக சபையில் வெளியில் போய் எல்லாம் அந்த அப்போ தகர ஷீட் இருக்கும் இல்லையா, அந்த தகர ஷீட்டில் வெளியில் நிற்க வச்சு எல்லார் கையிலையும் ட்ரம்பெட் கொடுத்துட்டாரு. ஒரு 50 பேரை நிற்க வச்சு ட்ரம்பெட்டை கொடுத்துட்டாரு. ட்ரம்பெட்டை கொடுத்து மறைவாக நிற்க வச்சுட்டார். ஆறாவது நடக்கும் பொழுது அவர் சொல்லியிருந்தார்,
கர்த்தராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார், ஆரவாரத்தோடு எக்கால துணியோடு வருகிறார்னு சொல்லுவேன். அப்போ எல்லாம் ஒரே நேரத்தில் ட்ரம்பட்டை ப்ளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல வாராது நடந்துட்டு இருந்தது. He was preaching in English. இங்கிலீஷில் பேசினார். Jesus is coming, we hear the sound of the trumpet. அவ்வளோதான் அடிச்சாங்க. அடிச்ச உடனே செதறி பறந்துட்டாங்க. வீழ்ச்சியெல்லாம் புயல் அடித்த மாதிரி சபையை காலி ஆயிடுச்சு. ஒரே ஒரு அம்மா முழங்கால் போட்டு உட்காந்துருந்துச்சு. டம்முன்னு முழங்கால் போட்டு உட்காந்துருந்துச்சு. இவருக்கு உண்மைக்கே கஷ்டமாயிடுச்சு. இவர் நினச்சாரு, நீங்கள் கேர்சல் லீடர்ஸு, ரீஜனல் பாஸ்டர்ஸ் யாராச்சும் ஒருத்தராவது கொஞ்சம் தைரிய விசுவாசத்தில் நிற்பாங்கன்னு பார்க்கும் பொழுது இது உண்மையாக நடந்த சம்பவம். டிசிஷன் சொல்லி ஒரு புக் வரும், அதில் நான் அதை வாசித்தேன். அப்போ எல்லாம் போயிடுச்சு. அந்த அம்மா பார்த்து முழங்கால் போட்டிருந்தது. அந்த அம்மாவுக்கு ஒரு 90 வயது மதிக்க தப்பா அம்மா. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ அந்த அம்மாவை தட்டி எழுப்பினார். ஏம்மா கத்திர வரைக்கும் ஆயத்தமா, நீங்கள் பயப்படலையான்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னார், நான் பயந்தா பரவாயில்லையா, நீங்கள் தனியாக இருக்கீங்களேன்னு நான் அவங்க கூட இருந்தேன். ஒரு ஆத்மாவா ஆயத்தமா இல்லை. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது. இதுதான் நம்முடைய அனுதின பயமாக இருக்கணும். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவன், கர்த்தரத்தில் ஜெபிக்கிறவன் உண்மையான இந்த அன்புக்கு கீழே ஓடி வரணும். இந்த வசனம் எழுதி பாருங்க, அவர் இறங்கி வருவார், மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? அதாவது இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இந்த 22 அதிகாரத்தில் எல்லா வசனத்தையும் பார்த்து எச்சரிப்படைந்து தன்னை நீதியை காத்து கொண்டால் மட்டும்தான் கர்த்தருக்கு போக முடியும். நாமே சொல்லுமா, வசனங்களை கேட்குறதுனால பிரசங்கம் பண்ணுறதுனால நானும் வந்து ஆண்டவரே நீ சொன்னதை பிரசங்கம் பண்ணேன்லாம் கேட்க முடியாது. பிரசங்கம் பண்ணுறது நானே 10 நிமிஷத்தில் மறந்துடுவேன். ஏன்னா ஆவியானவர் இருக்கார். அதனால தான் ரெக்கார்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர் என்ன பேசினார். அப்போ அன்புக்குள்ளேயே அவருடைய வருகைக்கு ஆயத்தமாங்க. எந்த மனுஷனை சேர்த்து வச்சு நம்ம ஒன்றும் செய்யப்போம். எந்த ஒரு மனுஷனிடத்துலேருந்து நன்மை வருடுறதுக்காக நம்ம காத்து ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய சொல் நம்முடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வருகிற பொழுது அவரோடு கூட இருக்கிறது நம்ம ஆயத்தமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. பிரைஸ் காட். எல்லா கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுங்கள். ஆண்டவரே, நான் வாழ்வது கர்த்தருடைய வார்த்தையினாலும் கர்த்தருக்காக நான் இருக்கேன். ஆண்டவரே, praise God. Thank you Lord. Thank you Lord. கர்த்தருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே. சொல்லுங்கள், உலகத்தில் உள்ள எல்லாமே நன்மை கிருபை எல்லாமே அவர் கொடுத்தது தான். ஆனால் தேவனுடைய தயவு பெருகி இருக்கும். எல்லா கனவு நல்ல ஸ்தோத்திரம் சொல்ல ஒரு நிமிஷம் பரவத்தோட கனெக்ட் பண்ணுங்களேன். எனக்கு ஸ்பிரிச்சுவலி பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. கர்த்தர் இது கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் வெளியில் வர முடியலை. இந்த எதிரான ஆவிகள்னால ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். எல்லாம் கட்டிச்சோம் ஆண்டவர். எதிரான ஆவி இயேசுவின் ரத்தம் எல்லாம் கட்டிச்சோம். ஒரு நிமிஷம் கட்டிட்டு போங்க. நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஆவி உங்களை போய் கொண்டு வரக்கூடாது. எதிர்ப்பின் ஆவி, எதிராய் சிந்திக்கிற ஆவி, எதிராய் செயல்படுகிற ஆவி. தேங்க்யூ ஜெஸ். இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் ரத்தம் செய், இயேசுவின் நாமத்தை பொல்லாத ஆவிகளின் சேனைகளை, பாபிலோனின் ஆவியே, கர்த்தருக்கு மனம் திரும்புவதற்கு எங்களை தடை செய்கிற பாவத்தின் ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது 7 மடங்கு திருப்பி அனுப்புகிறோம். We send you back in Jesus mighty name. Send you back in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே கர்த்தருடைய வரி காய்த்தமாக இந்த எக்கால துரியின் சத்தத்தோடு இந்த தெய்வ தூதனுடைய எச்சரிப்போடு இந்த வாரத்தை நாங்கள் ஆசீர்வதி எல்லா கைகளை வைத்து நல்ல ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை வீட்டை சுற்றி கர்த்தருடைய வருகைக்குரிய பயம் இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தைகளோடு தங்கி இருக்கிறோம். வார்த்தையானவர்களோடு தங்கி இருக்கணும். உடைய கிருபை எங்களுக்கு தங்கி இருக்க வேண்டும். எங்கள் பாதைகள் பரிசுத்தமாக வேண்டும். எங்கள் செயல்கள் பரிசுத்தமாக வேண்டும். எங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாகும். சிந்தைகள் பரிசுத்தமாகும். எல்லா கையை வைத்து சொன்னால் எதிராக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தை அதை நொறுக்கி போடுகிறோம். தகந்தெறிய பண்ணுகிறோம். வாதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். எல்லா கைகள் வைத்து ஒரு விஷயம், அந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்க எல்லா தட்டைகளையும் இயேசுவின் நாம் உடை தெரிகிறோம். கர்த்தாவே, கிரீசிகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாகி போகட்டும். பரிசுத்த தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காக நன்றி. தேவரீ, நாங்கள் ஆராதிப்பதற்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழு அன்பினால் மறைத்துக்கொள்ளும், உடைய வார்த்தையினால் மறைத்துக்கொள்ளும். நாங்கள் எங்களில் ஒவ்வொருவரும் இந்த வருகைக்கு ஆயத்தமாகிறவர்களை கர்த்தர் மாற்றுவீராக. தேவர் ஒவ்வொரு வீட்டை சுற்றும் கர்த்தருடைய இரத்தத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். அவர்கள் சரீரத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், வறுமைகள், குழப்பங்கள், புறங்குறுதல் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும்.
வேலை ஸ்தலங்களில், தொழில் ஸ்தலங்களில் எதிராய் செயல்படுகிற ஆவிகள், ஆண்டவரே, இதனுடைய மனதில் டென்ஷனை கொண்டு வருகிற பொல்லாத சாத்தானுடைய ஜனங்கள், அவருடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் சிதறி போவதாக. நீ சொன்ன அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என் பிள்ளைகள் நாங்கள் இணைந்து ஆசீர்வதிக்கப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்திருளும். கர்த்தர் பிள்ளைகள் வீட்டை சுற்றி கர்த்தருடைய அக்கினியை வைத்தருளும். போகும் பாதைகள், பிரயாணங்கள் சகலவற்றில் கூட இருந்திருவீராக. இந்த வாரம் முழுதையுடைய கரம் கூட இருக்கட்டும். ஒரு ஊழியத்தின் பாதையை உடன் இருந்து நடத்தும். ஆசீர்வதி. எல்லா நாமத்துக்கு மேலான நமது நாமத்தை உயர்த்தி வாழ்த்துகிறோம். வந்திருக்க ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கரம் கிருபை ஆளுகை செய்வதாக. அப்புறம் எல்லா கைகளும் தாண்டு இந்த தட்டைகளை தொடராதபடி இயேசுவின் நாமத்தை நொறுக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும் எங்களை மகிமைப்படுகிறார். அப்புறம் நீசனப்பா நீ சொன்ன செய்திருக்கிறோம். இந்த ஊழியத்தின் வல்லமையை சாப்பிட்டு திருடாதபடி வல்லமையினால் நிரப்பும் ஆளுகை செய்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தை ஜெபிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்னியோடைய ஐக்கிய ஆசீர்வாதமும் சமாதானம் சுகம் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்ம இருப்பதற்கு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் இன்று மற்றும் சதா காலம் தங்கி இருப்பதாக. ஆமென். தேவரே, ஆசீர்வதியும், நிலைகளை பெரிதாக்கும். உமது கரப்பினோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் என்னை விலைக்கு காத்திரு. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. என்னோடு மட்டும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. இம்மானுவேல், கர்த்தரே தேவன். Praise God. God bless you.